ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பாதம் கழுவும் சடங்கை நிறைவேற்றிய பிறகு ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று. இந்த பணியினுடைய முக்கியத்துவத்தை, அன்பினுடைய முக்கியத்துவத்தை தன்னுடைய சீடர்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான அர்த்தத்தை தான் இந்த பாஸ்கா காலம் முழுவதும் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். குறிப்பாக திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சொல்லுகின்றது போல, மற்றவர் எனக்கு கொடையாக கொடுக்கப்படுகிறார், மற்றவர் எனக்கு ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டவர். நம் அருகில் இருக்கின்றவர், நம் பக்கத்தில் இருக்கின்றவர் நம்முடைய கொடை. அந்த கொடையை அன்பினால், அனுசரத்தினால், பாசத்தினால், விசுவாசத்தினால் வளமையாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் வாக்கு. இந்த பாதங்களை கழுவுதல் என்பது அடுத்தவர்களுடைய நலன்களில், பாதைகளில், கலக்கங்களில், கவலைகளில் நடந்து போதல், கூட நடந்து போதல், அவர்களோடு இருத்தல். இதுதான் கிறிஸ்துவ அன்பு. இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடிகளார் எவ்வாறு கடவுள் தன் மக்களை தாங்கி வந்தார், வரலாற்றில் நடந்த மீட்பின் வரலாற்றின் வழியாய் எவ்வாறு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். இந்த கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அடுத்தவர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற அளவிற்கு அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான். எனவே இயேசுவினுடைய சீடர்களாய் வாழ அழைக்கப்பட்ட நாம் அடுத்தவர்களுடைய பாதங்கள், அடுத்தவர்கள் நமக்கு கொடை. நம் அருகில் இருப்பவர் நம் அயலான் நம்முடைய கொடை, கடவுள் கொடுக்கின்ற கொடை. அந்த கொடையை பயன்படுத்தி நம்முடைய விசுவாச வாழ்வையும் இறை வாழ்வையும் அவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இறைகளை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி, எங்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றி, அது கோளும் நெடுங்களையும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்கிறீர், எங்கள் பாதங்களை கழுவுகிறீர், எங்கள் ரணங்களை தொடுகிறீர், எங்கள் கவலைகளில் எங்களோடு இருக்கிறீர், எங்கள் துன்ப நாட்களில் எங்களோடு பயணம் செய்கிறீர். அவ்வாறே எங்கள் சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய பாதங்களை தொட்டு கழுவ எங்கள் மனங்களை உறுதிப்படுத்தும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.